அனைவருக்கும் வணக்கம். ஆப்ஷன் ட்ரிக்கெட் சேனல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் சந்தோஷ். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது. இது பயிற்சிக்கான வீடியோ. எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை. என்னை பற்றிய ஒரு அறிமுகம் அப்படிங்கிறதுல இது ஒரு இரண்டாம் பாகம் அப்படின்னு சொல்லலாம். நம்ம எப்படி பங்கு சந்தைக்குள்ளே வந்தோம் அப்படிங்கிறத முதல் பாகத்தில் என்னை பற்றி சொல்லியிருந்தேன். அடுத்து எப்படி என்னுடைய வாழ்க்கை நகர்வு அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். நான் 2008 நம்ம வர்த்தகம் செய்து கொண்டு இருக்கிறோம். முதல்ல நம் வர்த்தகம் துவங்கியது பார்த்திங்கன்னா இந்தியா இன்ஃபோலைன்னு சொல்லுவோம், ஐஎஃப்எல்ல. அது கோயம்புத்தூரில் ஆர்எஸ்புரம் பிரான்ச்சில் நம்ம துவங்கினோம். அடுத்தது என்னுடைய வர்த்தகத்தில் நான் பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமான பார்வையாளர் அப்படின்லாம். வர்த்தகம் கூடுதல் பார்வையாளர், ஒரு வர்த்தக தீவிரவாதின்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு தீவிரமாக நம்ம சந்தையை பார்ப்போம். அது நொடி அந்த பொழுதும் கூட நம்ம பார்ப்போம். அதற்கடுத்து நம்ம வர்த்தகம் மட்டும் பார்க்க மாட்டோம். நம்ம நாட்டோட வர்த்தகம் மட்டும் பார்க்காம உலக நாட்டோட வர்த்தகமே. காலையில் பார்த்திங்கன்னா நிக்கியில் ஆரம்பித்து நைட்டு டவ் ஜோன்ஸ் மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு தான் நம்ம தூங்குவோம். அந்த மாதிரி ரொம்ப தீவிரமான சந்தை பார்வையாளராக இருந்தேன். எந்த நியூஸை விட மாட்டேன். ஒரு வரைபடமே நம்ம பார்த்தாலும் அந்த வரைபடம் எப்படி அமையுது அப்படிங்கிற மாதிரியே இந்த அடுத்த வரைபடம் இதுதான் அமையணும், அடுத்த வரைபடம் இப்படி இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு அதை ரொம்ப நேசித்து நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கு ரொம்ப அடிக்ஷன் சொல்லலாம். ஒரு மதுவுக்கு எப்படி அடிமையாவாங்களோ அது போல் நம்ம பங்கு சந்தையில் ரொம்ப அடிமையாகிட்டோம். தீவிரவாதியும் கூட அடிமையும் இரண்டுமே நடைபெற்றது. 2014 நம்மளுக்கு திருமணம் நடைபெற்றது. அதற்கு முன்பு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு திரு பிரபு அப்படிங்கிறவர் நம்மளை ஐஎஃப்எல்லிருந்து அலைஸ் ப்ளூ நிறுவனத்துக்கு நம்மளுக்கு அழைத்து சென்றார். அந்த அலைஸ் ப்ளூ நிறுவனத்தில் உடனடியாக நம்ம ஃப்ரான்ச்சைசி தொடங்கணும். அதே மாதிரி நம்மளுக்கு ஏகப்பட்ட கிளைண்ட்ஸ் இருந்தாங்க. அது ஒரு படு தீவிரமாக நம்ம அதை செயல்பட்டு இருந்தோம். 2014 நம்ம திருமணம் நடைபெற்றதுமே இந்த அடிக்ஷன் ரொம்ப நம்மளை மன அழுத்தத்தில் இருந்ததுனால பங்கு சந்தையை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருக்கலாம் அப்படிங்கிற எண்ணத்தில் பங்கு சந்தையை விட்டு கொஞ்சம் விலகி இருந்தோம். ஒரு 2017 பார்த்திங்கன்னா அலைஸ் ப்ளூ மேலாளர் திரு தினேஷ்குமார் அப்படிங்கிறவர் பார்த்திங்கன்னா நம்மளை மீண்டும் ரொம்ப நல்லா பண்ணிகிட்டு இருந்தீங்க, அதனால் நீங்கள் திருப்பி மீண்டும் ரீஎன்ட்ரி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி எனக்கு ஒரு பாசிட்டிவாக ஒரு மோட்டிவேஷன் கொடுத்து திருப்பி சந்தைக்குள்ளே இழுத்தார். அப்போது நானும் என்னுடைய துணைவியாரும் திருமதி பிரியா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறதான் என்னோடய மனைவியின் பெயர், துணைவியின் பெயர். அப்போது நாங்கள் ரொம்ப ஈடுபட்டு இருந்தோம். அப்போ திருப்பி நம்ம ஃப்ரான்ச்சைஸியை ரொம்ப ரீஆக்டிவேட் பண்ணோம். அப்போ திருப்பி நல்ல ஒரு இதுக்கு வரும்போது நாங்கள் முதல் எப்போவுமே ஆப்ஷன் வர்த்தகம் தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதில் எப்போவுமே செய்கிறத விட ஸ்டாக் ஆப்ஷனில் கொஞ்சம் ஏதாச்சும் புதுமை செய்யலாம் அப்படிங்கிறக்காக நாங்கள் வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ், அதாவது நிஃப்டியோட வெயிட்டேஜில் எந்த ஸ்டாக்ஸ் இருக்கும் அதை மட்டும்தான் காலையில் 9 மணிக்கு, அதாவது 9:15க்கு சந்தை ஆரம்பிக்குதுன்னா ஒரு 9:30க்குள்ளே வர்த்தகம் முடிக்கணும். அதுதான் எங்களுடைய டார்கெட். ஏன்னா முந்தி சூழ்நிலை மாற நம்ம அடிமையாக முழு நேரம் வர்த்தகம் செய்யக்கூடாது, ஒரு மன அழுத்தத்தில் நீண்ட நாட்கள் இருக்கக்கூடாது அப்படிங்கிற முடிவில் அதை பார்த்துட்டு இருந்துட்டோம். அப்போது என்னுடைய நண்பர் திரு சிவான்ட்டு போன காணொலியிலே நம்ம சொல்லியிருப்போம். அவர் இந்த என்எஸ்சி வெப்சைட்டில் டெரிவேட்டிவ்ஸில் டாப் 20 கான்ட்ராக்ட்ஸ் இருக்குது, ஆனால் அதை பற்றி எனக்கு தெரியல அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அப்போ அதை நாங்கள் வாட்ச் பண்ண தொடங்கி அதை ஆய்வு செய்ய ரொம்ப முற்பட்டு அதற்குண்டான செயல்பாடை பண்ணிகிட்டு இருக்கும்போது பல உண்மைகள், அந்த டாப் 20 கான்ட்ராக்ட்ஸ் தான் என்னுடைய விழிப்பு, அதாவது என்னுடைய கண் திரையை, அதாவது சந்தை பற்றிய முழு திரையை எனக்கு விளக்கி காமிச்சதே நம்மளுக்கு அந்த டாப் 20 கான்ட்ராக்ட்ஸ் தான். அப்போ அதை பற்றி நம்ம ஆய்வு செஞ்சுட்டு இருக்கும்போது ஆப்ஷன் வர்த்தகத்திற்கும் நம்மளுக்கு வரைபடத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ஏன்னா ஒரு ப்ரீமியம்ங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு, அது ஒரு விளையாட்டு போட்டியாக பார்க்கணும், அந்த மாதிரி எனக்கு தோன்றியது. அதை வைத்து அதே மாதிரி நான் என்னுடைய பிகாம் அதிலெல்லாம் எம்பிஏ இதிலெல்லாம் எனக்கு எக்கனாமிக்ஸில் இருந்ததுனால ஒரு பொருளாதாரத்தில் சின்ன சின்ன விஷயங்கள் எனக்கு தெரியும். அப்போ அதனை எப்படி பங்கு சந்தையில் பார்க்குறது, அது ஆப்ஷன் சந்தையில் எப்படி பார்க்கறது அப்படிங்கும்போது ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோன் அதை வச்சு, அப்போது மார்க்கெட்டில் இருக்கிற ஒவ்வொரு ப்ரீவியஸ் க்ளோஸ், ஓப்பன், ஹைலோ வச்சு என்னென்ன ட்ராமாஸ், என்னென்ன விளைவுகள் ஏற்படுது அப்படிங்கிற மாதிரி ஆய்வு செஞ்சபோது அது பல விஷயத்தை நம்மளுக்கு வெளிக்காட்டியது. அந்த நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு
என்னுடைய மேலாளர் சொல்லியிருந்தேன் தினேஷ்குமார், அவர் வந்து ஒரு யூடியூப் சேனல் தொடங்கியிருந்தார். அதுபோல் நம்மளும் துவங்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சின்ன மனதில் ஒரு ஆவல் தோன்றியது, ஆசை தோன்றியது. அப்போ அவரிடமே, ஏன்னா எனக்கு வந்து அதனை பற்றி தெரியாது. அப்போ அவர் தான் வந்துட்டு எங்களுக்கு உண்டான யூடியூப் சேனல்ஸை வந்து துவங்கி கொடுத்தார். அதற்குண்டான பெயரை நம்ம ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேடு அப்படின்னு நம்ம வச்சோம். 2019 துவங்கியது. அப்போ பார்த்திங்கன்னா அதனை வச்சு நம்ம வந்து யூடியூப் சேனலில் வந்துட்டு நாங்கள் ஒரு குறிக்கோள், நானும் என்னுடைய துணைவியாரும் சேர்ந்து எடுத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னென்னா, முதலில் நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஒரு ஈர்ப்பு கொடுக்கக்கூடிய வாய்ப்பாக இருக்கக்கூடாது. அதாவது மற்றவர்களுக்கு ஆசையை தூண்டும் வகையில் இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஒரு தீர்க்கமாக எடுத்தோம். அதனால் எங்களுடைய வர்த்தகத்தோட இமேஜஸ், லாப நட்ட கணக்கு, P&L ரிப்போர்ட் எதுவுமே காமிக்கக்கூடாது அப்படிங்கிறத முடிவு பண்ணோம். ஏன்னா நிறைய பேர் அதை காமிச்சு தான் ஈர்த்துட்ருக்காங்க. அப்போ அந்த விஷயத்தை நம்ம மேற்கொள்ளக்கூடாது. ஏன்னா இதில் வந்து நன்றாக பணக்காரர்களும் இருப்பாங்க, ஏழையாகவும் இருப்பாங்க, நடுத்தர மக்களும் இருப்பாங்க. அப்போ ஏதேனும் ஒரு நபர் நம்ம ஒரு ஆசையை தூண்டி அவருடைய வாழ்க்கையை இழக்கும் சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டால் அது நம்மளுடைய வாழ்க்கையை ஒரு கேள்விக்குறியாக மாற்றும். அவர்களுடைய வாழ்வாதாரம் இழக்கிறதுக்கு நம்ம ஒரு தூண்டுதலாகவும் உந்துதலாகவும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் நம்ம அதை ஒரு தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்தோம். அடுத்தது, நான் என்னெல்லாம் அடிக்ஷனாக இருந்தனோ, நான் எவ்வளோ தூரம் அடிமையாக இருந்தனோ, அதாவது உலக சந்தைக்கு அடிமையாக இருப்பேன், செய்திக்கு அடிமையாக இருப்பேன், வரைபடத்துக்கு அடிமையாக இருப்பேன். அப்போது இதெல்லாம் நம்மளுக்கு வேண்டாம் அப்படிங்கிற விஷயத்துக்கு போயிட்டு என்எஸ்சி வெப்சைட்டில் நம்மளுக்கு என்னென்ன தேவையோ அதனை மட்டும் நம்ம வந்து சந்தையை மற்றவர்கள் எப்படி பார்க்க வேண்டும், அதாவது இதெல்லாம் இல்லாமல் ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம ஒரு விஷயமாக தகவலாக கொடுக்கணுங்கிறக்காக எங்களுடைய சேனலில் முழுக்க என்எஸ்சி வெப்சைட்டும் நான் கற்றறிந்து, அதாவது நான் வந்து யாரிடமும் போய் கற்கலை, எந்த புத்தகமும் நான் படிக்கலை, நானாக ஒவ்வொரு விஷயத்தை பார்த்து தெரிந்து கொண்டது தான். அப்போது அதை வந்துட்டு நம்ம வெளிப்படையாக சொல்லணும் அப்படிங்கிறக்காக நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்தோம். அதனால் நம்ம வந்து நல்லா போயிட்டு இருந்தது. அப்போ வந்து என்னுடைய கேபிள் டிவி நண்பர் ஒருவர் வந்துட்டு அவருடைய நண்பரிடம் வந்துட்டு பார்த்திங்கன்னா, இந்த மாதிரி ஒருத்தர் என்னுடைய நண்பர் பங்கு சந்தையில் பண்ணிருக்காரு, வீடியோ போட்டிருக்காரு, உங்களுக்கு எதாவது தேவை இருந்தால் அவரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னதுமே ஒரு நண்பர் திரு செல்வராஜ் அப்படிங்கிறவர் உடனே அவர் என்னைய நேரடியாக அணுக வந்தார். இதில் பார்க்க போனால் அவருடைய வயதும் அவருடைய அனுபவமும் எனக்கு இருக்காது. அந்த அளவுக்கு அனுபவம் வாய்ந்தவர். என்னையை வந்து அணுகணும் அப்படிங்கிற அவசியமே அவருக்கு கிடையாது. அவருக்கே பல விஷயங்கள் தெரியும். இருந்தாலும் என்னை வந்து பார்த்தது எனக்கே வியப்பாக இருந்தது. நான் வந்து ஒருத்தர் இந்த மாதிரி இருக்காருன்னா நான் கண்டிப்பாக போய் பார்ப்பேனா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். அப்போ அவர் என்னை வந்து சந்தித்தார். சில விஷயத்தை பேசிகிட்டு இருக்கும்போது என்னுடைய மனைவி வந்து துணைவியர் வந்துட்டு, நம்ம நான் வர்த்தகம் தொடங்குனது கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் பார்த்து நம்ம வந்து ஸ்டாக்ஸில் பண்ணுவோம் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த டாப் 20 கான்ட்ராக்ட்ஸ் கிடச்சதுமே இண்டெக்ஸில் ஃபுல்லாக வியாபாரம் பண்ண நம்ம ஆரம்பித்தோம். அப்போ வந்து ஸ்டாக்ஸ்குள்ளே திருப்பி நம்ம போகவே இல்லை. அப்படி இருக்கும்போது ஸ்டாக்ஸில் வியாபாரம் பண்ண தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு என்னோடய துணைவியார் அவங்களோட ஆசையை அவங்ககிட்ட சொல்ல, அவர் வந்துட்டு இந்த ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறத வந்துட்டு எங்களுக்கு சொன்னார். அதுவரை எங்களுக்கு அதை பற்றி தெரியாது. நான் வந்து கான்ட்ரிபியூஷன் டு இண்டெக்ஸ் மட்டும் தான் பார்த்துட்ருப்போம். அதுக்கப்புறம் அதை பார்க்குறதுல இண்டெக்ஸில் தான் நிறையா ஆய்வுகள் செஞ்சு அதுலேயே நம்ம பல விஷயத்தை கற்றுக்கிட்டதுனால அதுலேயே முழு வியாபாரம் செஞ்சுட்டு இருந்தோம். அப்போ வந்துட்டு அவர் ஒரு வார்த்தையை சொல்லி ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் பாருங்கள், அப்படி உங்களுக்கு நிறுவனத்தில் வர்த்தகம் செய்யணும்னு நினச்சா இது உங்களுக்கு ஏதுவாக இருக்குன்னு சொன்னதுமே எங்களுக்கு வந்துட்டு மீண்டும் ஒரு அடுத்த கட்ட நகர்வு அதில் ஆய்வு செஞ்சோம். அப்போது இண்டெக்ஸை விட நம்மளுக்கு வந்துட்டு ஸ்டாக்கில் வந்துட்டு அது ப்ரீ ஓப்பன் இம்பேக்டில் மிகப்பெரிய தாக்கம் இருக்குது. அது 9:30 நல்லா பண்ணலாம் அப்படிங்கிறது தீர்க்கமாக தெரிய ஆரம்பிச்சது. அது வந்து எங்களுடைய அடுத்த கட்ட நகர்வுக்கு மிக உந்துதலாக இருந்தது. அதில் நல்ல ஒரு சக்ஸஸ் இருந்தது. அதுக்கு திரு செல்வராஜ் அண்ணன் அவர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். இந்த மாதிரி தான் ஒவ்வொருத்தராக நம்மளை வந்துட்டு வழிகாட்டுதல் பண்ணி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா இதனை பற்றி வகுப்புகள் நம்ம எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணி வகுப்புகள் கட்டண பயிற்சியாக நம்ம துவங்கியிருந்தோம். அதற்கு முன்பே பார்த்திங்கன்னா நம்மளோட யூடியூப் சேனலில் பல விஷயங்கள் வெளிப்படையாகவே கொடுத்துருந்தோம். அதே தான் நம்ம வந்து நான் எப்படி சந்தையை பார்த்தேனோ அதே போல் மற்றவர்களும் பார்க்கணும் அப்படிங்கிறக்காக, தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறக்காக தான் கட்டண பயிற்சி நம்ம ஆரம்பித்தோம். அந்த கட்டண பயிற்சியில் நம்ம யாரையும் ஈர்க்கக்கூடாது, கற்றுக்கொள்ள வேண்டும். அதனால தான் நாங்கள் எங்களோட கட்டண பயிற்சியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பை பண்ணுங்கள், இந்த இடத்துல செல் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரியே இருக்காது.
நான் எப்படி சந்தையை பார்த்தனோ நீங்களும் அந்த மாதிரி பாருங்கள். இதனுடைய கணக்கீடு நம்மலாம் வந்துட்டு ஆப்ஷன் கிரீக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கிரீக்ஸுங்கிறது என்னன்னு தெரியாது நம்மளுக்கு. ஆனால் இதுதான் கிரீக்ஸ் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சது இந்த கணக்கீடு முறையில். அடுத்து வந்து நம்ம வந்து டீலராக மாறணும் அப்படிங்கிறக்க, ஏன்னா நம்மக்கிட்ட ஃப்ரான்ச்சைஸி இருக்கிறதுனால நம்மளுக்கு டீலர் சர்டிஃபிகேட் வேணுங்கிற கோர்ஸும் NISM சர்டிஃபிகேட் அந்த எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது தான் நம்ம, அதாவது மார்க்கெட்டில் ஆல்ரெடி இருக்கிறது தான் ஆப்ஷன் அட்டவணையில் நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாக ஒரு பெயர் கொடுத்துருந்தோம். அட்டவணைக்கு வந்துட்டு உங்களுக்கே தெரியும், ஹெட்ஜ், பேர் ஹெட்ஜ், மல்டிபிள் ஹெட்ஜ்னு நான் பெயர் கொடுத்துருப்பேன். அதாவது நான் பார்த்ததுனால நானாக ஒரு பெயர் சூட்டியிருப்பேன். அதுக்கும் சொல்லியிருப்பேன், இது வந்துட்டு லீகல் வேர்ட்ஸ் கிடையாது, இது நானாக பெயர் சூட்டியிருந்தால் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது, அந்த NISM எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது தான் இதுக்கு வந்து ஹெட்ஜிங்கில் இது ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ், ஸ்ட்ராடல், ஸ்ட்ராங்கல், அயன் கண்டர், பட்டர்ஃப்ளைன்னு ஒவ்வொன்றா இருக்குது. ஆனால் இதுதான் இருக்குது அப்படிங்கிறது NSE அட்டவணையிலேயே நம்மளுக்கு இருக்கும்போது அதை தெரிஞ்சுக்காமல் நம்மளாக ஒரு ஸ்ட்ரைக் எடுத்து செலக்ட் பண்ணியிருப்போம். ஆனால் இதுலேயே நம்மளுக்கு NSE வெப்சைட்லேயே அந்த ஆப்ஷன் அட்டவணைங்கிறது தெரிகிறது ரொம்ப எளிமையாக இருக்கே அப்படிங்கிறக்காக இதனையும் ஒன்றி இப்போ அதற்கப்புறம் அடுத்த கட்டம் தான் உங்களுக்கு அது வெளிப்படையாகவே இதுதான் ஸ்ட்ராடல், இதுதான் ஸ்ட்ராங்கல் அப்படின்னு சொல்லி தான் நம்ம வீடியோ பதிவுகளே கொடுக்க ஆரம்பித்திருந்தோம். அதனால தான் லெவல்ஸ் அப்படிங்கிறது ஆப்ஷன் பிரீமியத்தை வரைபடத்தினால ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம கொடுக்காம ஆப்ஷன் பிரீமியத்தின் மூலிமா நம்ம எப்படியெல்லாம் கொடுக்க முடியும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த மாதிரி நம்மளோட கட்டண பயிற்சியை இது பண்ணியிருந்தோம். அதனால் என்னுடைய திருப்பு முனை அப்படிங்கிறது வந்துட்டு இந்த நபர்களால் எனக்கு ஏற்பட்டது. இதுதான் என்னுடைய வர்த்தகத்தோட என்னுடைய வாழ்க்கை நகர்வு அப்படிங்கிறதோட இந்த காணொளியை முடித்துக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.